வந்து பேட்டரி எடுத்தோம். இந்த பாட்டில் வந்து டின் கேன்ஸ் எடுக்க போகிறோம். இன்னும் லிஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு பொருள் தான், அதை எடுத்தோன்னே இந்த கேமே முடிச்சிடலாம். அந்த ஹார்னில் 2 போடலாம். இந்த முயல் மண்டே வேற கீழே தான் நிற்கிறியான. இப்போ சைக்கிளில் ஏறி போயிட்டு இங்கே போகணும். அதாவது அது என்ன இடம் பேர் வேற மறந்து போச்சே காய்ஸ். ஃபார்மு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல ஒரு இடத்துல, ஃபார்முக்கு போக போகிறோம். அங்கே போய் வந்து பெட்ரோல் எடுக்க போக போகிறோம். ஓகே, நம்ம போயிட்டு ஃபார்முக்கு போயிட்டு பெட்ரோல் எடுப்போம். முயல் மண்டையம் பார்த்துட்டேன் காய்ஸ். சேசிங் சவுண்டு வேற பலமா கேட்குது. முயல் மண்டையம் பார்த்துட்டியா? டேய், யாரா அவனை பார்க்க சொன்னது? சும்மா அரியானா சரி விடுங்க. நான் வந்து தெரியாதுமா ஃபார்மு கிளிக் பண்ணுறேன்னு பேர்ல தப்பான இடத்த கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஃபார்முக்கு தான் போனோம். இல்லை ஃபார்ம். சரி, நான் ஃபார்முக்கு வந்து கேஸ்லின் கேனு ஒரு கேன் இருக்கும், அந்த கேன் எடுத்து வச்சிடுறேன். ஃபார்மில் வந்து 2 அலசு ஆசினா வந்து கேஸ்லின் கேன் கிடச்சிரும். இப்போ வந்து கேஸ்லின் கேன் எடுத்துட்டு ஒரு சின்ன பொந்து மாதிரி இருக்கும், அந்த பொந்தில் போய் நம்ம உட்காரணும். வாங்க போவோமா? டா திடீர் பொந்து. இந்த பொந்துக்குள்ள போயிட்டு கேஸ்லின் கேனை போட்டுட்டு ஒரு செங்கல் தேவை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன். பெண் செங்கல் எடுத்து வரேன். அந்த முயல் வண்டி வர பார்க்காம இருந்தா சரி, வாங்க போய் செங்கல் எடுப்போம். நானும் செங்கல் எடுத்து வந்துட்டேன். அந்த முயல் வண்டியை வேற தொத்திட்டே வந்துட்டியான். டா தொத்திட்டு வந்துட்டியானா? ஓகே, இந்த இடத்த ஃபுல்லாக அலசுன்னு வந்தீங்க. செங்கல் வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செங்கல் வச்சு உடைக்க. இந்த இடத்துக்கு முயல் மண்டை வருவான்னு கேட்டிங்கன்னா வரமாட்டான். தலைவரா இன்னும் அங்கே எப்படி இருக்கு? எங்களை வந்து ரொம்ப பயப்படுறே. சீக்கிரவா. என்னது பயப்படுறியாடே? நான் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இங்கே இருந்தால் வந்து யாருமே உனக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் வர கண்ட வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அது கேஸ்லின் கேனை எடுத்து நம்ம ஒரு இடத்துல போட்டோம் பார்த்தீங்களா, ரெட் கலரில். அதுக்குள்ளே கொடுத்தாலே போதும், வேலை முடிஞ்சிடும். அதுக்கடுத்து அந்த முயல் மண்டை வரான்னு பார்த்துரும். ஆனால் தோரத்தியா காய் சேஸ் பண்ணுறியா? பார்த்துட்டியா? ஓஹோ, இந்த கள்ளத்துக்கு போட்டு அந்த மண்டையை போடுங்கண்ணா. என்னடா சேசிங் சவுண்டு நின்று போச்சு. டேய் மண்டையா, டேய் மண்டை, டேய் முயல். ஆனால் அவன் எங்கே இருந்தாலும் காட்டி கொடுத்துருக்கு காய்ஸ். அவன் மண்டை இந்தா சேஸ் பண்ண ஆரம்பிச்சானா? அவனோட மண்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 காது, அது எங்கே இருந்தாலும் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்மளை. ஓகே, இவன் கூட வந்து போராடாம நேராக போயிட்டு அந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, இங்கனக்குள்ளே வந்து ஒரு காப்பர் கீன்னு ஒன்று இருக்கும். அதான் எங்கேயும் தேட வேணாம், இந்த பெஞ்சில் வந்து காப்பர் கீ இருக்கும். அதை வச்சு இங்கே இருக்க ஒரு டோர் இருக்கும் பார்த்தீங்களா காய்ஸ். இந்த டோரை வந்து நம்ம திறக்கணும். அதுக்கான காப்பர் கீ இல்லாமல் இந்த டோரை திறக்க முடியாது. அது முயல் கண்ட வரான்னு பார்த்துட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அம்மிக்கிட்டு போவோம். இந்த முயல் மண்டை வேற பார்த்து ஆனால் சம்பவம் ஆயிருமே. வரான் காய்ஸ், மேலே வரான். நம்ம வந்து கீழே போயிடுவோம். பார்த்துட்டியா? சேசிங் சவுண்டு வேற கேட்குது, லைட்டாக கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேஸ் இருக்கும். கட்டிங் பிளேஸ் வந்து இந்த ரூமில் மட்டும்தான் இருக்கும். அதான் கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு நேராக நம்ம ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். ஸ்கூலில் தான் அடுத்த வேலையே இருக்குது. சரி வாங்க நம்ம ஸ்கூலுக்கு போவோம். கட்டிங் பிளேஸை விருப்பப்படி ரூமில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூல் அங்கே தான் போகிறேன். ஓகே, ஸ்கூலுக்கு வந்தாச்சா? ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இந்த மெட்டல் சிசர் எடுத்துட்டு, அதாவது கட்டிங் பிளேஸ், அதான் மெட்டல் சிசர்ன்றாங்க. இதை வச்சு அந்த மண்டையை கூப்பிட்டு இந்த சைடு வந்து தவுண்டு போட்டு கூப்பிட்டுட்டு நம்ம நேரா அந்த சைடு வந்து வேலிலாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு வேலியை கட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து மெட்டல் கேன்ஸ் கிடக்கும். ஓகே ஓகே, புரிஞ்ச காய்ஸ். அந்த மண்டை வர வரானான்னு தெரியல. டேய் ராபிடே, டேய் என்ன ஆளக்கான வரானா இல்லையா? நம்ம போகலாமா? வராங்க காய்ஸ். என்னோட ஐடியா இருக்கு, அவன் எப்படி போகணும் ரவுண்ட் அடிச்சு போயிடலாம். ஆனால் வந்து நான் அவனோடய ரொம்ப புத்திசாலி. அதனால வந்து உன்னால எல்லாம் பிடிக்க முடியாதுக்கண்ணா, பிடிக்க முடியாது. தலைவரு அங்கே அப்படி போயிட்டு இருக்கு. இங்கே வந்து நான் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து மெட்டல் கேன்ஸை மட்டும் எடுத்து வந்துட்டேன்னா வேலை ஃபுல்லாக புரிஞ்சிடும். டேய் சரிடா ஹாரி, நான் வந்துடுறேன். ஹாரி வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்கேன் காய்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டு ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டேன். அந்த பையன் வந்துட்டியா? வந்துட்டு இந்த பக்கம் வருவான்னு பார்த்தா அதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த பக்கம் வரா. டேய் 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 ஏன்டா அப்படி பண்ணுறீங்க சார்? நீ வேற பார்த்துட்டியா? விறுவிறுப்பா சவுண்டு வேற கேட்குது. ஆனால் நேராக வந்து இந்த சிஸ்டர் மாதிரி இடம் இருக்குங்க. இப்போ வரானு பார்த்துப்போம். ஓகே வரலை.
வீடியோ ஆரம்பிச்சு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷமா 4 நிமிஷமான்னு தெரில. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா வேலி மாதிரி போட்டிருக்கோம். கட் பண்ணிட்டு உள்ளே போனோம் வச்சுக்கோங்களேன், கடைசி பொருள் வந்து கிடச்சிரும். இதான் டின் கேன்ஸ், இதான் கடைசி பொருள். இதை மட்டும் கிடச்சினா ஓகே. அதை முயல் பண்ணி இந்த பக்கம் தான் வரான்னு நினைக்கிறேன். ஆளக்கான தவுண்டில் கட்டிங் பேர் போட்டோம்ல. டேயா வரான் காய்ஸ். மேலே இருக்க வந்து 2 மண்டை அந்த காது இருக்குது பார்த்தீங்களா, அந்த காதை வந்து காட்டி கொடுத்துருவோம் இவன் எங்கே இருக்கான்ட்டு. அதனால் டோன்ட் வெரி. ஓகே, இந்த கேன் எடுத்து போய் வண்டியில் போட்டு கெடுக்கணும்னு ஹேரிகிட்ட போய் கொடுத்துருவோம். அதுக்கிட்ட வந்து இந்த கேம் பிளே வெற்றிகரமாக முடிச்சுட்டு அப்பா அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த கேமை முடிச்சிருவோம். ஆனால் அந்த கேம் ஒன்று 2B கண்டினியூடு போட்டு முடிப்பாங்களா தெரியலையே. சரி வாங்க, அந்த கேம் விளாண்டுக்கிறேன். இந்த கேம் வந்து நான் விளாண்டது இல்லை. அது கூட இந்த கேம் வந்து இந்த பொருள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் கண்டுபிடிச்ச இந்த கேமு. ஓகே, இந்த டின் கேன்ஸை வந்து நேரிட்ட கொடுத்துருவோம். என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தலைவர் நான் சொன்ன எல்லா பொருளும் எடுத்து வந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன். பைனாக்குலர் வந்து நம்ம தூரத்துன்னு பார்க்குறதுக்கு. அடுத்து நீ வந்து கேமரா இருக்குது பார்த்தியா, பேட்டரி, அதை வந்து நான் கேமராவில் போட்டுக்கிட்டேன். அடுத்து ரோப்பை வச்சு டின் கேன்ஸ் வச்சு கவர் பண்ணிட்டேன், வந்தால் சவுண்டு கேட்கும். அடுத்து ஆமரை வச்சு டோரை கவர் பண்ணிட்டேன். இனி அந்த மண்டைனால் வர முடியாது. அதனால என்ற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நான் வந்து சேஃபாக இருக்கனால சரி நம்ம இப்போ என்ன பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா படுத்து தூங்க போகிறேன். நீ பாடுறா நிறைய படுத்து தூங்க போறியா? சரி படுக்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது. இது வந்து தாக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நீ ஜன்னல் அடைக்கவே இல்லையே, அதான் பார்த்து போடி படு. சரி வாங்க, அவன் சொல்கிறேன்னு படுத்துட்டான். டேய் என்ன ஹாரியோட சவுண்டாவே காணா? டேய் ஹாரி எங்கடா இருக்க? டேய் காய்ஸ், ஹாரியை காணா. சம்பவம் நேச்சு. டேய் என்னடா இது காய்ஸ், கதவு ஓப்பன்ல இருக்கு. இந்த முயல் மணி தான் மேலே வர மாட்டான்ல, அப்போ எப்படா வந்தியா? முயல் மணி கீழே இருக்கியானா? என்னடா வைக்கிறீங்க? விடுஞ்சிருச்சா? நான் முயல் மணி ஆளை காணா, ஹாரியும் காணா, ஒரு கொண்டு போயிட்டானா? இப்போ வந்து நம்ம லேயர் போகிறது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன் காமிக்குது. இப்போ லேயருக்கு தான் போய் ஆகணும். என்ன கதவு திறந்து இருக்குது? கதவு திறக்காதே காய்ஸ், உங்களுக்கு தெரியும்ல. என்னடா கதவு திறந்து இருக்கு? பிளாக்குடா, பிளாக்குடு. ஏன்னா எந்த கதவு டம்மி கதவா இருக்கு? இந்த கதை இந்த கதவை திறக்கலையே, திறந்து பார்ப்போம். என்ன கட்சின்னு காமிக்கிறாங்க? என்னடா என்ன பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருக்கியா சின்ன பிள்ளையா? டே ஹாரி இங்கே தான் இருக்கியானா? காய்ஸ் பார்த்தா ஹாரி மாதிரியே தெரியுது. காய்ஸ் ஹாரியை வந்து பொம்மையா மாத்திட்டியா? யார் சாமி நீ? காய்ஸ் பொம்மையா மாத்திட்டியா? ஒரு அவ்வளோதான் கேம் போலுக்கு. 2B கண்டினியூடா. ஓகே, கேம் முடிஞ்சா வந்து ஒரு டிஸ்டோட முடிச்சிருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரில. ஓகே, இந்த கேம் பிடிச்சுன்னா மறக்காம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா RL2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன கேம் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த கேம் பிளே வந்து முடிச்சிடும். RL2 தொட்டு பார்ப்போம். ஒருத்தரம் தொட்டு பார்த்தா கேம் உள்ள போகலாமா? இருங்க ஒருத்தரம் RL2 தொட்டு பார்ப்போம். டேய் நான் தொட்டு போட்டால் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகுது. அடாடா இல்லை வேணாம், வெளியே வந்துடுவான். बाय बाय टाटा गुड बाय गया.